இன்றைக்கி மதியம் 1 மணி இருக்கும். அப்போ தான் மாவாட்டவே அரிசி, பருப்பு எல்லாம் ஊற வச்சுருந்தேன். அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் பச்சை பயிறுமே ஊற வச்சுருந்தேன். அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துட்டேன் மாவும், பருப்பு எல்லாமே. நைட்டு டின்னருக்கும் லஞ்சுக்குமே சொரக்காய் குழம்பு தான் வச்சுருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக மல்லி, அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு மிளகா, காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் துருவின தேங்காவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலர் மாறுற அளவுக்கு கிளறி எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையுமே ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிற சொரக்காயுமே ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா தண்ணி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. காய் நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டுமே அதில் ஆட் பண்ணி நல்லா அதில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்கணுன்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான கிரேவி பதத்துக்கு வந்துடும். இதை நம்ம சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு.